ஒரு டைம் வாங்கினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரைன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற இந்த டிஸ்பென்சர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் 6 பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரைஸ்லேருந்து பல்சஸ் வரைக்கும் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்காக கீழே ஒரு பவுலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக இது வந்து வாலில் கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்க்ரூவுமே வந்து அவங்க அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்சஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பல்சஸ் தான் வந்து போட்டால் எடுக்க முடியும், பெருசு பெருசாக போட்டால் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. ரைஸ்லேருந்து கடலைப்பருப்பு, மொச்சப்பயிறு, ஸோ இந்த மாதிரி பெரிய பல்சஸ் கூட வந்து போட்டால் வந்து ஈஸியாக எடுக்கிறதா இருக்குது. கிச்சனில் நிறைய இடம் வந்து தேவையில்ல. நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே இடத்துல இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டைமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சேவ் ஆகும். ஸோ இதை நான் ஷாப்ஸிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த செட் ஆஃப் 2 இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பேங்கிள்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ப்ரேஸ்லெட் மாதிரி கூட வந்து சொல்லலாம். ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வந்துருந்துச்சு. நான் வந்து சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிட்டேன். ஆனால் அதர்வைஸ் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. இதோட எல்லா ப்ரைஸுமே நான் வந்து டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே இந்த நெஸ்டிஷியா ப்ராடக்ட்னால் ரொம்பவே வந்து இஷ்டம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த கப் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து ஷாப்ஸிலேருந்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் வந்து ஸ்டாண்டோடு இருக்குது. 90 ml வந்து இதோட கெப்பாசிட்டி. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஸ்டாக்கபிள்ன்றதுனால ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்பேஸ் போதும், அந்த இடத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதோடது வந்து நான் ஒரு 800 சம்திங் தான் இந்த ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ இனி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் வந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்காக பெல் ஐக்கானையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாப்ஸியில் இது வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கியிருந்தீங்கன்னா அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ வாங்கின வரைக்கும் வந்து எல்லாமே குவாலிட்டியாக செம்ம சூப்பராகவே வந்து வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் இப்போ டீயுமே உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் 6 கப் இருக்குது. ஒரு சின்ன ட்ரேயில் வச்சு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நான் வந்து டீ ஊற்றுறையில் அந்த பாட்டுமே வந்து நான் ஷாப்ஸியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள். அதுவுமே செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி செராமிக் ஐட்டம்லாம் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லியுமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு அதை வந்து உடனே யூஸ் பண்ணி அதை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிச்சனில். ஏன்னா நான் வந்து ஸ்டீல் பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரே மாதிரிலாம் வந்து இருக்காது. நார்மலாக இருக்கனால பாத்திரம் விளக்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக ஆயிரும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. நம்மளுக்கு பாத்திரம் விளக்கி வைக்கும்போது அது வந்து இந்த கீழே இருக்க ட்ரே வழியாக டேரெக்டாக வந்து சிங்க்லேயே படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸு இதெல்லாம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து ஹோல்டர் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இதை வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இந்த மாதிரி கீழே ட்ரே வர மாதிரி வந்து வாங்கியுமே வந்து போட்டிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 300 350 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. நிறைய ஸ்பேஸும் வச்சு வந்து அடைக்கலை. ஸோ அதனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இந்த 4 லேயர் இருக்க மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் நம்ம வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் போட்டு வைக்கலாம். இல்லாட்டி நம்மளோட ட்ரெஸ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இல்லை மேக்கப் திங்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டிசைனுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய கிச்சனில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் வந்து 340க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து கீழே வீல்ஸுமே வந்து கொடுத்தனால ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வீடு பெருக்கும்போது துடைக்கும் போதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதில் வந்து கிச்சன் திங்ஸ் கூட வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஐட்டம் அரேஞ்ச் பண்ணணுமோ அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நான் பாருங்கள் எல்லா பொருளுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பரான ப்ராடக்ட், செம்ம குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு. இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தனால இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இதில் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு இந்த ஐட்டமுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 கேஜி வரைக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம் 3 கேஜி, வெள்ளைப்பூடு 1 கேஜி. ஸோ இவ்வளவுமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சேன்.